ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூஎஸ். நாங்கள் சார் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு புது மேன் தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா வந்து பழைய மேன் வந்து நீங்க அதெல்லாம் பார்க்கல, அண்ட் அதனால அதை விட்டுட்டு அப்படியே புது மேன் வந்து எடுத்திருக்கோம். தென் இது வேற லெவல் இண்டஸ்ட்ரியா இருக்கும். அண்ட் தென் இந்த மேன் வந்து வேற எங்கேயோ போட்டிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. ஒருவேளை நீங்க இதை பார்த்துட்டு ஒருவேளை ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ரோ அப்படி சொன்னீங்கன்னா சொல்லுங்க. மன வருத்தத்தோடய அடுத்த மேன் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நல்லாவே இருக்கு. யாரா எடுத்திருந்தாங்கன்னு எனக்கு தான் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வேற லெவலில் இருக்கும். அண்ட் அதனால வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்து மறக்காம பண்ணி விட்டு பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இதுக்கு மேல வரக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து பார்க்க முடியும். அண்ட் இந்த மேனோட பேர்னா வந்து பிஜே ஆர்ஜ்மேஜ் அப்படிங்கிற ஒரு வேற லெவல் வெறித்தனான மேன் தான். இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீடைல் வந்து பார்க்கலாம். இந்த மேனோட ஆரம்பத்திலேயே வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் வந்து கேக்குது. அண்ட் தென் இந்த உலகத்திலேயே வந்து 3 வித பீப்புள்ஸா வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டேலண்டட் பீப்புள்ஸ், அண்ட் தென் அவங்களுக்கு அதிகமான டேலண்ட் இருக்கும். அண்ட் தென் ரெண்டாவது வந்து பணக்காரங்க, ரொம்ப நிறைய பணத்தை வச்சுட்டு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் மூணாவதுன்னு சொல்லும் போது அப்படியே வந்து ஒரு பெரிய ரெண்டு டிராகன் தான் வந்து காமிக்கிறாங்க. ஐ மீன் அது ஒரே டிராகன், அந்த 2 தலை இருக்குது. அதை வந்து நிறைய பேர் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அது பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கு. இது ஒரு ஸ்ட்ரீமிங்ல வந்து போட மத்தவங்க எல்லாம் வந்து மெசேஜ் பண்றாங்க. ஓ பரவாயில்லையே, மறுபடியும் வந்து அபிஸ் கில்ட் வந்து மறுபடியும் இன்னொரு லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் தென் பயங்கரமா ஃபைட் போக ஓகே இப்பதான் வந்து ப்ரோட்டகனிஸ்ட் வரக்கூடிய நேரம்னு சொல்லி அந்த கமெண்ட்ல வந்து போட. அண்ட் அப்பதான் ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பூஸ்ட் மாதிரி வந்து கொடுக்குறா. அண்ட் தென் அவங்க ஒரு ஸ்பீச்லயே அது பார்க்கவே வந்து பயங்கரமா இருக்கு. மற்ற கில்ட் பீப்புள்ஸும் வந்து பயங்கரமா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அதுவும் ரேஜ் ஆகி அப்படியே வந்து அட்டாக் பண்ற மாதிரி வரும்போது ஒருத்தங்க வந்து ஓலி பவர் வந்து யூஸ் பண்ணி அப்படியே ஒருத்தங்க வந்து சமன் பண்றாங்க. அண்ட் தென் வாரியரை வந்து சமன் பண்ணி இன்னொரு தலையை வந்து பிடிச்சி வைக்க மத்தவங்களும் வந்து போட்டு பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஒருத்தன் வந்து கத்துறான், அங்கிருந்து எல்லாம் நோந்துருங்க, இப்ப வந்து கில்டு மாஸ்டர் வரக்கூடிய நேரம் அப்படி சொல்லிட்டு கில்டு மாஸ்டர் வந்து ஒரு பெரிய மேட்சுக்கு வந்து அப்படியே காஸ்டிங் பண்றாங்க. இதை பார்த்த லைவ் ஸ்ட்ரீமிங்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து கத்துறாங்க. இவர் வந்து இது வரைக்கும் இது யூஸ் பண்ணதே இல்ல, இவரோட புது மேட்சிக்கா இருக்குமோ, இதுன்னு பார்க்க பயங்கரமா இருக்கு அப்படி சொல்லி எல்லாம் என்கரேஜ் பண்ண. அப்பதான் வந்து ஃபயர் டிராகன் வந்து சமன் பண்றாங்க. அது அப்படியே வந்து தலை மட்டும் தான் வந்து வெளியே வருது. அது அப்படியே ஒரு பிளாஸ்ட் கொடுக்க அப்படியே அந்த டிராகனோட ஒரு தலை அப்படியே வந்து தீஞ்சு போய் அப்படியே சாம்பல் ஆகுது. அது பார்க்கவே வந்து பயங்கரமா இருக்கு. அதோட தலை போக மத்தவங்களாம் வந்து மறுபடியும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ ஃபைனலி வந்து அது கில் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் கில் பண்ணதுக்கு அப்புறம் கமெண்ட்ரியில வந்து பயங்கரமான எல்லாருமே வந்து சப்போர்ட் தராங்க. ஓ வேற லெவல் அபிஸ் கில்ட் வந்து திருப்பி வந்து ஜெயிச்சிட்டாங்க. அது இல்லாம வந்து ரெக்கார்டை வேற வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. 2 hours 47 minutesலயே வந்து முடிச்சிட்டாங்க. இது வேற லெவல். அப்புறம் வந்து என்ன லூட் கிடைச்சிருக்கோம், கண்டிப்பா லெஜெண்டரி லூட் தான் இருக்கும், அது காமிங்கன்னு சொல்லும் போதே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து கிளம்புறோம் அப்படி சொல்லி வந்து அபிஸ் கில்ட்ல இருந்து அப்படியே வந்து கட் பண்றாங்க. அது லைவ் பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணும் போதே வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு கேப்சூல் வந்து எந்திரிக்கிறான். அப்படி எந்திரிச்சிட்டு வந்து போன்ல பிடிச்சி கத்துறான். எல்லாம் ஒருத்தங்களை பிடிச்சி வந்து கத்துறான். என்ன ஜஸ்ட் நான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்துல நின்னேன், அதுக்கு வந்து வெறும் வந்து 3000 யுவான் தான் வந்து கொடுக்குறீங்க அப்படி சொல்லி வந்து கேக்குறாங்க. அதுவும் வந்து அங்க 30% வந்து ரிஸ்க் இருந்தது, அப்படியும் வந்து எனக்கு இவ்வளவுதான் கொடுக்குறீங்களா அப்படி சொல்லி வந்து கேக்குறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ யாருன்னா ஜஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல். அங்க போயிட்டு முன்னாடியே வந்து கார்டியனா நிக்கிறவங்கன்னா வந்து இவங்க. அதனாலதான் ஹீரோ வந்து இவ்வளவு கத்திட்டு இருக்கான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க நின்னேன், நான் சாகர அளவுக்கு போகும்போது நான் எப்படியோ வந்து தப்பிச்சு வந்தேன். அண்ட் தென் அதுக்கு இவ்வளவுதான் வந்து மணியா அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவரு சொல்றாங்க, உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இரு, உன்னை தவிர்த்து இங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா, நிறைய பேர் வந்து எந்த வேலையை செய்யறதுக்கு கூட அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோ ஐயோ அதுல ஒண்ணு இல்லைங்க, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லல, பட் ஆனா வந்து இதுக்கு நீங்க ரொம்ப கம்மியா காசு கொடுக்குறீங்க அப்படி சொல்றாங்க. தம்பி நீ இப்படியே பேசிட்டு இருக்க, நான் வந்து போனை வைக்கிறேன், நீ வந்து அடுத்த இதுக்கு வந்துரு அப்படி சொல்லிட்டு அவரு பாட்டு கம்முன்னு போனை வைக்க, ஐயோ நீ போனை வைக்காதையா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கத்த. அண்ட் தென் அவங்க போனை வச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஹீரோ பாத்ரூம் போலான்னு போகும்போது அவன் ஃப்ரெண்டு வரான். ஃப்ரெண்டு வந்துட்டு என்னப்பா கத்திக்கிட்டே இருக்கிற, ஏன் என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்க, அதை ஏன் கேட்கற, இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஒரு டஞ்சனுக்கு போய் அவ்வளவு விஷயங்கள் நான் பண்ணியும் எனக்கு வந்து பெருசா அமௌண்டே கொடுக்கல அப்படி சொல்ல, சரி விடு நீங்க வா அப்படி சொல்லிட்டு அந்த கேப்சல் வந்து கூட்டிட்டு போகும்போதே அவர் வந்து சொல்றாங்க, இந்த ஒரு காட் வாருங்கிற இந்த ஒரு கேம் 50 மில்லியன் வந்து 1 பில்லியன் வரை இந்த பிளேயர்ஸ்ல வந்து விளையாடுறாங்க. அண்ட் தென் அதுல வந்து உனக்கு டேலண்ட் இல்லைன்னு வந்து சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லும் போது, ஓ டேலண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த கேமுக்குள்ள வந்து ஒரே ஒரு பிரச்சனை தான், ஆட்டோ ஸ்கோப்பிங் இல்ல. அதாவது நம்ம ஒரு விஷயம் தூக்கி போடுறோம்னா வந்து அது ஆட்டோவா போய் வந்து மத்த கேம்ஸ்ல வந்து படும், பட் இதுல அப்படி இல்ல, நம்ம குறி வச்சுதான் வந்து போடணும். அண்ட் அதுல வந்து எனக்கு பெட்டரான டேலண்ட் இருக்கு, ஏன்னா வந்து நான் பேஸ்பால் பிளேயர் அப்படி சொல்றாங்க. அது காரணம் வந்து ஏன் வந்து அந்த கேம் விட்டு வந்தாங்கன்னா அவங்க தூக்கி போடும் போது கை ஒருக்கா சொல்லிக்கி விட்டு அண்ட் தென் இனிமே வந்து நீங்க தூக்கியே போட முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் தென் அதனாலதான் இந்த கேம் விளையாண்டு
அட்லீஸ்ட் இதுலயாச்சும் வந்து காசு சம்பாதிக்கலாம் சொல்லி வந்து வந்திருக்கா. அண்ட் தென் அந்த ஃப்ரெண்டுன்னு சொன்னவங்க வந்து இந்த என்ட்ரி போடுறவங்க. நான் ஃப்ரெண்டுன்னு மென்ஷன் பண்ண உண்மையில ஃப்ரெண்டா என்னன்னு தெரியல. போக போக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து பேப்பர் தான் வந்து அவங்க கார்டு எடுத்து வைக்க அண்ட் தென் அப்பதான் அவனும் சொல்றா, ஓகே நீ பண்ற ஜாப் வந்து ரொம்ப ரிஸ்கானது, அது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்கா, எனக்கு தெரியும். அப்புறம் வந்து என் ஐடியா வந்து க்ரோத் பண்றதுக்கு வந்து 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அப்ப நம்ம ஹீரோ நினைச்சிட்டு அண்ட் தென் இதெல்லாம் பண்றதுக்கான காரணமே வந்து என் ஃபேமிலி வந்து ப்ரொடெக்ட் பண்ணதான். அப்ப நம்ம ஹீரோ வந்து யோசிக்கும் போதே சரி ஓகே அண்ட் தென் நீ பாரு அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவன் வந்து போனை பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ கேட்கறான், என்ன போனை பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இதுல ஒரு மான்வா தான் வந்து பாத்துட்டு இருக்கேன், இதுல சூப்பரா இருக்கு. இந்த ஸ்டோரியோட பிளாட்டே வந்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோவே வந்து கொன்றுவான். அண்ட் தென் அதனால அவன் ரிக்ரெஷன் ஆகி அவன் ஃப்ரெண்டை வந்து கொல்றது அண்ட் தென் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியான ஸ்டோரி தான் இது. அண்ட் தென் இது நல்லாவே இருக்கு. நம்ம ஹீரோக்கு வேற நெக்ரோமேன்சன் பவர் இருக்கு அப்படி சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் எனக்கு வேற ஒரு மேன்வா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் அதெல்லாம் சொல்லும் போதே வந்து நம்ம ஹீரோ சிறுக்கு நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஓகே நீ வேலையை முடிச்சு நீ பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லும் போது சிறுக்கே உனக்கு கொடைக்கிது வேணுமா, மழை இருக்குது அப்படி சொல்லும் போது நான் மழையில நினைச்சு போய்க்கிறேன், எனக்கு இதே வந்து ஜாலியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மலையில நினைச்சு போகும்போது நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறா, என்னடா ரிகரசன் ஆகியும் வந்து நீ ஜஸ்ட் வந்து ரிவெஞ்ச் தான் எடுப்பியா, நாளா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி விட்டு பணக்காரன் ஆக போறேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோல யோசிக்கும் போதே வந்து ஒரு டயரை வந்து காமிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ட்ரக் வந்து அப்படியே அலமோதி நம்ம ஹீரோ நெருங்கி வர, அட பாவீங்களா என் சோழியை முடிக்க வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை யோசிக்கும் போது, தம்பி அங்கிருந்து நவுந்துரு அப்படி சொல்லி அந்த டிரைவரும் கத்திட்டு இருக்க, அவ்வளவுதான் என் சோழி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போதே அந்த டிரைவர் கொஞ்சம் திருப்பி போய் வந்து டெலிபோன் பூத்ல போய் வந்து இடிச்சிடறாங்க. நல்ல வேலைப்பா, ஒரு செகண்ட்ல வந்து என் உயிர் தப்பிச்சது. இந்த ட்ரக் என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், பட் ஆனாலும் எனக்கு வேண்டாம், நல்ல வேலை நான் தப்பிச்சேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து சொல்லிட்டு ஓகே நான் அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்துட்டு ஓகே கால் 119 அப்படி சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பரவாயில்லப்பா நான் தப்பிச்சிருன்னு சொல்லி நினைக்கும் போது கரண்ட் கம்பத்துல இருந்து ஒரு கரண்ட் அந்த பீஸ் வந்து கட் ஆகி நம்ம ஹீரோ மேல விழுந்து நம்ம ஹீரோ ஆல்மோஸ்ட் வந்து டெத் ஆகிற நிலைமைக்கு போக நம்ம ஹீரோ சொல்றா, எனக்கு இன்னைக்கு லக்கு வந்து பயங்கரமா இருக்குன்னு நினைச்சேன், பட் ஆனா வந்து எனக்கு சுத்தமா இல்ல போலயே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அப்படியே வந்து மயக்கம் போல, யாரோ ஒருத்தங்க வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கப்பா, தம்பி உனக்கு எதுவும் ஆகல அப்படி சொல்லி வந்து கேக்குறாங்க. நம்ம ஹீரோட கண்ணு அப்படியே மெதுவா வந்து மூட அப்படியே வந்து இந்த கேம் வந்து எப்போ வந்துச்சு அப்படி சொல்றாங்க, 2034 தான் வந்து இந்த கேம் வந்துச்சு. அண்ட் தென் இந்த கேம் வந்ததுல இருந்தே வந்து 180 மில்லியன் வந்து 1.8 பில்லியன் பேர் வந்து இது விளையாட ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு அதாவது இப்ப இதனாலேயே ஸ்போர்ட்ஸ் நிறைய பேர் விளையாடுறதையே வந்து விட்டுட்டாங்க. ஃபுல் டைமாவே வந்து இதான் வந்து விளையாண்டு இருக்கிறனால இதுக்கே வந்து தனி ஒரு ஏராவே வந்து பிறந்துச்சு அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து திருப்பி ஐயோ என்னாச்சு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து எந்திரிக்க, தம்பி நீ நல்லா தான் இருக்கிறியா, சரி சரி உடம்புல ஒரு சில இன்ஜுரிஸோட நீ வந்து தப்பிச்சுட்ட, அதனால வந்து பில்லை மட்டும் பே பண்ணிடு அப்படின்னு சொல்ல, என்னது இன்ஜுரியா, என்ன அடிபட்டுருச்சா எனக்கு புரியலையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே பே பண்ணிட்டு அப்படியே வெளியே நடந்து வரான். நல்ல வேலை என் லக்கு சுத்தமா இல்லைன்னு நினைச்சேன், பரவாயில்ல ஓரளவுக்கு பயங்கரமா தான் இருந்திருக்கு, நல்ல வேலை அதுல இருந்து நான் தப்பிச்சிட்டேன், முதல்ல ட்ரக்ல இருந்து தப்பிச்சேன் ஜஸ்ட் மிஸ்ட், அண்ட் தென் அப்புறம் வந்து இந்த மாதிரி கரன்ஸை கழிச்சு தப்பிச்சிருக்கிறதுனா ஒரு பெரிய விஷயம் தான். அப்ப நம்ம ஹீரோ வந்து அப்படியே பேசிக்கிட்டு நேரா வந்து வீட்டுக்கு வரா. ஓகே நம்ம வீட்டுக்குள்ள வந்து போய் பார்க்கலாம்னு சொல்லி வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ண, நீங்க பாஸ்வேர்டு வந்து இந்த பிக் பாஸ்வேர்டு வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி வர, என்னது பாஸ்வேர்டு தப்பா, நேத்து கூட வந்து போட்டு ஓபன் பண்ணி போய் படுத்துவோம் தானே, எப்படி தப்புங்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 போட, அண்ட் தென் திரும்ப திரும்ப தப்புனே வர, அப்புறம் அந்த கதை வந்து தானே வந்து ஓபன் ஆகும் போதே வந்து ஆனா கரும பிடிச்ச கதவே நீ வந்து இப்பதான் ஓபன் பண்றியா, என்ன இந்த வீடு ரொம்ப பழசாயிருச்சு போலயே அப்ப நம்ம வந்து புலம்பிட்டு இருக்கும் போதே அப்படி கீழே ஒரு பாப்பா வந்து திறக்கிற மாதிரி இருக்கு. செல்ல குட்டி நீ தானா, சரி ஓகே நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன் அப்படின்னு அந்த பாப்பாவும் சொல்லும் போது, சரி ஓகே உங்க அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த உள்ளதா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து அவங்க அப்பா வந்து பாக்குறாங்க, இது வந்து நம்ம ஹீரோட பிரதர், அந்த இந்த பிரதரோட பொண்ணு தான் இது. அப்ப நம்ம ஹீரோட பிரதரும் கேட்கறான், சரி ஓகே நீ என்ன ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தியாமா, என்ன ஆச்சு உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு பரவாயில்லதான் இப்ப அப்படின்னு சொல்லும் போது, என்னாச்சு ஏதோ பயங்கரமான அடிக்கடி பட்டுருச்சா அப்படி சொல்லி வந்து இவர் மண்டிங்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் அடிபட்டு தான் என்ன ஹாஸ்பிட்டல் தான் கடந்திருப்பேன், இப்ப பாருங்க ரொம்ப நல்லாவே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம ஹீரோ சொல்றா, என்ன இதுல ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ரொம்ப பழைய வீடா இருந்தால கோடு போட்டா வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, இல்லையே அதுக்கு வாய்ப்பு இல்லையே, இப்போ வரையும் நல்லா தானே ஒர்க் ஆயிட்டு இருந்தது, எப்படி உனக்கு மட்டும் ஒர்க் ஆகாம இருக்கும் அப்படி சொல்லி கேட்கறாங்க. அப்படியா எனக்கு ஒன்னும் புரியலையே எப்படி வந்து ஒர்க் ஆகாம இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது, இது வந்து காட் வார் அப்படிங்கிற அந்த கேமோட சிஸ்டம் தானே, அதாவது அந்த ஒரு சிஸ்டம் தான் வந்து இந்த செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வந்து வச்சிருக்காங்க. அப்ப நம்ம பயாஸ் வந்து போடும்போது பயா கோடு வந்து போடும்போது அது ஓப்பன் ஆகுறமே, ஒருவேளை பயா கோடு வந்து இந்த ஒர்க் ஆகலைன்னா
ஒருவேளை இருக்குமோன்னு சொல்லி ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்து அந்த கஃபேக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரம் அந்த கஃபேக்கு போய் வந்து அவங்க பயாஸ் கோட் வந்து போட்டு அந்த கேம் இருக்கிற அந்த கேம்குள்ள வந்து அப்படியே உள்ள போக பார்க்க அண்ட் தென் அது வந்து என்டர் ஆகல. நீங்க இந்த கோடு வந்து ரிஜெக்ட் ஆகுது, இது வந்து இல்லவே இல்லை, இந்த மாதிரி ஒரு கோடே இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கர சாக்கு. அப்படி வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணி என்னங்க ஆச்சு, இந்த மாதிரி என்னோட கோடு இருக்கு, இது வந்து போட்டா ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல அவங்களும் செக் பண்ணிட்டு இல்லைங்க இந்த மாதிரி கோடுங்கிறது இல்ல, நீங்க வந்து தப்பா போடுறீங்க அண்ட் தென் ஒருக்கா செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ மறுபடியும் சொல்லும் போதே அவங்க வந்து போனை கட் பண்ண ஹலோ கேக்குதா, என்னங்க உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிக்க அப்புறம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கறான் எப்படி வந்து பயாஸ் கோட் வந்து தப்புன்னு வரும், அது நம்ம ஜீனோட வந்து கலக்கப்பட்டிருக்கு அண்ட் தென் ஜீன் மாறினாதான் வந்து பயாஸ் கோடும் வந்து மாறும், இதுக்கு வாய்ப்பே இல்லையே நம்ம ஜீன் மாறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நானும் நேத்து தான் வந்து அந்த கேமை முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஆமா நேத்து வேற வந்து எனக்கு கரண்ட் சாக்க வந்து அடிச்சது இல்ல அண்ட் தென் அதுல கீழே ஏதாவது ஆயிருக்குமோ அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா சாக் ஆயிட்டு இல்ல அப்படி மட்டும் நடக்கவே கூடாது, நான் 5 வருஷமா கஷ்டப்பட்டு அந்த ஒரு மேஜிக் கேரக்டர் வந்து கிடைக்கிறதுக்கோசரமே பல ஸ்பெண்ட் பண்ணி என் பல காசுகளை வந்து ஸ்பெண்ட் பண்ணேன், நோ இந்த மாதிரி வந்து அது போயிருச்சுன்னா என் லைஃபே வந்து போன மாதிரி, இல்ல நான் மறுபடியும் வந்து விடக்கூடாது, என் ஃபேமிலிக்கோசரம் கண்டிப்பா நான் ஏதாவது வந்து பண்ணியே ஆகும்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பயங்கரமா வந்து புலம்பிட்டு இருக்கா. இருந்தாலும் நம்ம வந்து இது விடக்கூடாது அப்படி சொல்லி நம்ம திரும்பவும் பஸ்ல இருந்து ஆரம்பிக்கணுமா, சரி ஓகே நம்ம பஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அண்ட் தென் அவனும் ஒரு கேப்சூல்குள்ள வந்து போயிடலாம். அவனுக்கு மூலம் வந்து என்ட்ரி ஆகணுமான்னு தெரியலையே, சரி நம்ம வந்து என்ட்ரி ஆகுமான்னு சொல்லி பார்த்தா நீங்க வந்து புதுசா லாக்இன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி வந்து அது கேக்குது. ஆமா நான் புதுசா வந்து லாக்இன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து அப்படியே உள்ள போக சரி ஓகே உங்க நேம் வந்து என்டர் பண்ணுங்க அப்படி சொல்லி வர நம்ம ஹீரோ வந்து மைடிஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பேர் என்டர் பண்றான். நம்ம ஹீரோனே வந்து வச்சுக்கலாம். அப்படி என்ற அடுத்ததுல வந்து நீங்க வந்து கேரக்டர் கிரியேஷன் டிக்கெட் வந்து யூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேக்குது. அண்ட் தென் நம்ம ஹீரோ அப்பதான் யோசிக்கிற கேரக்டர் கிரியேஷன் டிக்கெட்டுங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான டிக்கெட் வேற, அண்ட் தென் அது ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும், அண்ட் தென் யூஸ் பண்ணோம்னா வந்து 8,08,000 வந்து யூஸ் ஆகுமே அப்படின்னு நம்ம ஹீரோவோ ஐயோ இப்ப என்னடா பண்றது, இப்படி காசு வாங்கி தொலையுதே அப்படி சொல்லி நம்ம ஹீரோவோ அதை கட்டி அண்ட் தென் ரிஜிஸ்டர் ஆயிடுறான். சரி ஓகே நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க, உங்க காட் கார்டை வந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வர நம்ம ஹீரோவும் திரும்பவும் இங்க வந்துட்டுனா இந்த கார்ட்ஸ் எல்லாமே பார்க்க குப்பை மாதிரி இருக்கே, இதுல நான் எதரா சூஸ் பண்ணட்டும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து புலம்பிக்கிட்டே எல்லாத்தையும் ரொம்ப வருத்தமா பார்த்துட்டு இருக்கும் போதே சைட்ல பார்க்கும் ஒரு கோல்டு கார்டு இருக்கு, நீ இதுல வந்து ஆர்ச் மேட்ச் அப்படி சொல்லி வந்து போட ஆர்ச் மேட்சா இது எப்படி இங்க இருக்கு, அண்ட் தென் ஆர்ச் மேட்ச்ங்கிறது ரொம்ப ரேரான கார்டு இல்ல, அண்ட் தென் இங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கும் புரியல, இது உண்மையாலே ஆர்ச் மேட்ச் தானா அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அது கிளிக் பண்றா. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருது, உங்களுக்கு வந்து வார் டிராகன் வந்து ஒரு 82 அப்போசலா வந்து அது வந்து செலக்ட் பண்ணிருக்கு, அப்போசல்னா ஒரு தூதுவன் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் தென் அந்த மாதிரி வந்து நம்ம அந்த வார் டிராகன் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது அதே மாதிரி ஆர்ச் மேட்ச்ங்கிறது அவனுக்கு செலக்ட் ஆயிருச்சு. நம்ம ஹீரோக்கு சுத்தமா வந்து புரியல எப்படி செலக்ட் ஆச்சுன்னு, அப்படியே அவன் வேற ஏதாவது டெலிபோர்ட் பண்ண அதே சமயத்துல நம்ம ஹீரோ வந்து அவன் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கும்போது வந்து அவன் பேர் போட்டிருக்கு அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து வார் டிராகனோடைய அப்போசல் வந்து போட்டிருக்கு, அப்புறம் வந்து ஆர்ச் மேட்ச் வந்து அவன் ஸ்கில்லா இருக்கு அண்ட் அப்புறம் வந்து லெஜெண்டரி ரேட்டிங்ல வந்து இவருக்கு அண்ட் அப்புறம் வந்து வார் டிராகனோடைய வந்து அப்போசலா வந்து மாறினதுனால அவன் வந்து எல்லா மேட்சுக்கும் வந்து கத்துக்க முடியும். ஏன்னா வந்து டிராகன் அதாவது வார் டிராகன்கிறதே வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக்கல் எலிமெண்ட் எல்லாம் வச்சிருக்க ஒரு டிராகன் தான், தென் அதனால அதோட அப்போசலா மாறினதுனால நம்ம ஹீரோவால எல்லா விதமான மேட்சிக் கத்துக்க முடியும், தென் அது டாப் குவாலிட்டியில வந்து கொண்டு போக முடியும் அப்பெல்லாம் வந்து போட்டிருக்கா. நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆகுறான். இது ஒரு டாப் ரேங்கிங்லேயே வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்களே வந்து இந்த ஆர்ச் மேஜிக்கோசரம் வந்து பல மில்லியன் செலவு பண்ணாங்க, பட் எனக்கு வந்து ஃப்ரீயா கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அப்பதான் வந்து 2 பேரும் வந்து பார்த்துட்டு அடுத்த ஒரு வாரியரா அப்படின்னு சொல்லி வந்து சம கடுப்புல வந்து போயிடுறாங்க. அப்ப அவங்க பேசிட்டு போறாங்க, ஏதோ வந்து ஆர்ச் மேஜிக் இது வந்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லி பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்த சொல்றான் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லடா, அது லெஜெண்டரி ஒரு டைட்டில்ரா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் யாரா இந்த கோமாளிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு சரி ஓகே நம்ம வந்து ஸ்டேஜ் அட்டன் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கும் போது அண்ட் அதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல ஒரு சில விஷயங்கள் புரியாத மாதிரி இருக்கும், அண்ட் தென் நானும் ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி சொன்னேன், எனக்கே புரியுறது நான் 2-3 டைம் பார்த்தேன். ஓகே இந்த வீடியோ கொஞ்சம் டிலேவா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த மேங்கோ நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க, இது முன்னாடி இது போட்டுருவாங்களான்னு சொல்லுங்க, அப்பதான் வந்து கண்டடி பண்ண ஈஸியா இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வள பேசல, நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் என் வாய்ஸ் ஓகேவா இருந்தாலும் அதெல்லாம் ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.